இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவர் நமக்கு தருகிற தருணங்கள் தற்செயல் அல்ல. ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்வதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பாதத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் வந்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் செய்யப்படும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அன்பானவர்களே, இன்று நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, கெட்டு போகாமல் நம்மை காக்கும் ஆண்டவர். நாம் கெட்டு போகக்கூடாது என்பதுதான் நமக்கு இந்த மண்ணிலே சரீரத்தை தந்து இதுவரை நம்மை காப்பாற்றி வழிநடத்தி வந்த பரலோக தேவனுடைய திட்டம். ஆகவே யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் படிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்தில் வாழுகிற ஒருவர் கூட கெட்டு போவது நம் ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. ஆகவே ஆண்டவர் ஒரு காரியத்தை தீர்மானித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணினார். பிரியமானவர்களே, சங்கீதம் 14வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். அதே போல சங்கீதங்களின் புத்தகம் 53வது சங்கீதம் 3வது வசனத்தை பாருங்கள். வேத புத்தகத்துல நாம் இப்படி படிக்கிறோம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாரும் என்கிற பதத்தை கவனியுங்கள். ஆண்டவர் எதற்காக இந்த மண்ணில் வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை மனிதன் இழந்து போனான், வழி விலகினான் என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னார். நாம் ஒவ்வொருவருக்கும் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் என்ன நடக்கிறது? நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் நாம் நமக்கு சரியாய் தோன்றுகிற பாதையில் நடக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, பரலோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை விரும்பினார். நாம் வழி விலகி கெட்டு போகக்கூடாது என்று விரும்பின ஆண்டவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தம்முடைய ஒரே பேரான குமாரனை நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் அனுப்ப வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் தீர்மானித்தார். நாம் வேத புத்தகத்தை படிக்கும் போது ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரத்தை கவனியுங்கள். இங்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன், கவனியுங்கள். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாயிருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது. மாம்சமான யாவரும் என்கிற பதத்தை பாருங்கள். மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். அவர்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி சொல்லுகிறதை பாருங்கள். மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் படிக்கிறோம். ஆகவே அன்றைக்கு உலகம் முழுவதிலும் மிக பெரிய ஜலப்பிரளயம் வந்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. நோவா முதலான 8 பேரை கர்த்தர் காப்பாற்றினதையும் நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆகவே மனிதன் வழி விலகும் போது அவன் கேட்டுக்கு ஏதுவானவனாக மாறிவிடுகிறான். ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கும் போது இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது என்று நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே 40 நாள்
இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அதனால் என்ன நடந்தது? 7வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்கள். மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. 22வது வசனத்தை பாருங்கள். கடைசியிலே நாசியிலே ஜீவ சுவாசம் உள்ளவைகள் எல்லாம் ஆண்டு போயின, எல்லாம் ஆண்டு போயின. 23வது வசனத்தை பாருங்கள். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகம் ஆயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். அடுத்த வசனம், ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது, மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அப்படி இந்த பூமியில் இருந்த எல்லாரும் அழிக்கப்பட்டதை நாம் படிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், 9வது அதிகாரம், ஆதியாகமம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்கிறார். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜல பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவது இல்லை என்றும், பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்ன ஆண்டவர், மறுபடியும் ஆண்டவருடைய ஜனங்கள் வழி விலகி கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தபோது தேவன் இந்த உலகத்தை அழிப்பதற்கு நினைக்கவில்லை. ஆண்டவர் இப்பொழுது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார். அது என்ன காரியம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டிருக்கிறார். எதற்காக? நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக அல்ல. ஆதியாகமத்தில் அந்த ஆக்கினையை நாம் படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு காரியத்தை நினைத்தார். நாம் எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று தீர்மானித்து தம்முடைய குமாரனை நம்முடைய இருதயத்திற்குள் அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார். ஆகவேதான் வேத புத்தகத்திலே பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனத்திலே, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். இந்த ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது கெட்டு போக மாட்டோம். ஏனென்றால் ரோமர் 5வது அதிகாரம் 8 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நாம் படித்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 1 தீமோத்தேயு 1:15 பாருங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகில் வந்தார். 16வது வசனத்திலே நாம் படிக்கிறோம், பிரதான பாவியாகிய எனக்கு அவர் இரக்கம் செய்தார். ஆகவே உனக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா? இப்பொழுதும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். யோவான் 3:15 படி, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறபடி நம் ஒவ்வொருவருக்காகவும் உயர்த்தப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5:21 படி, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, எங்களில் ஒருவர் கூட கெட்டு போகக்கூடாது என்று நீர் விரும்பினீரே. இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினீரே. உம்முடைய பரலோக எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக தம்முடைய குமாரனை எங்களுக்குள்ள அனுப்ப தீர்மானித்தீரே. இப்பொழுது தேவரீர் உம்முடைய கரத்தை நீட்டும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருவீராக. உம்முடைய வல்லமையை கர்த்தர் வெளியரங்கமாக்கும். உம்முடைய மகிமையை எல்லாரும் பார்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீ வந்து வாசம் பண்ணும் என்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ஆமென். மகிமை